வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆசிரியர் தகுதி தேர்விற்கான சர்வீஸ் சர்டிஃபிகேட் பணி சான்றிதழ் பெறுவதில் மிக பெரும் குழப்பங்களும் சந்தேகங்களும் வந்த வண்ணம் உள்ளது. சான்றிதழ் வழங்குறதுக்கு அதிகாரிகளுடைய சுற்றறிக்கை என்ன சொல்லுது, அதற்கு ஆசிரியர்கள் தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டது, இந்த தேர்வை ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தகுதி தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி 13 ரிலீஸ் பண்ணாங்க. அதன்படி பிப்ரவரி 18 இருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் இந்த தகுதி தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த தேர்விற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கணும், இதுக்கான தகுதிகள் என்ன, இதை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு பதிவு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. இந்த தேர்விற்கு அப்ளை பண்ணும் பொழுது சர்வீஸ் சர்டிஃபிகேட் பணி சான்றிதழ் ஒரு டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சான்றிதழ் பெறுறதில் மிக பெரும் குழப்பம் ஏற்படுது. இந்த சான்றிதழ் எப்படி பெறணும் அப்படின்றத அதிகாரிகள் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கையின் மூலம் அறிவிச்சிருக்காங்க. எமிஸ் இணையதளத்தின் மூலம் ஆசிரியர்களுடைய அனைத்து சான்றிதழ்களையும் நகல் எடுத்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் அந்த ஃபார்மோட அட்டாச் பண்ணி அதை அதிகாரிகளுக்கு சப்மிட் பண்ணணும். இதுதான் அதிகாரிகள் மூலம் இந்த சான்றிதழை பெறதுக்கு பள்ளிகளுக்கு வழங்கியிருக்கிற சுற்றறிக்கை. எமிஸ் இணையதளம் மூலம் இந்த சான்றிதழை நகல் எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 30 முதல் 50 பக்கங்கள் வரை வரும். இந்த நகலை எடுப்பதற்கு ஆசிரியர்கள் மிகவும் சிரமப்பட வேண்டிய அவசியம் உள்ளது. இந்த சான்றிதழ்கள் அனைத்தையும் அதிகாரிகளின் தரப்பிலும் ஆய்வு செய்வதும் சிரமத்தில் உள்ளது. இதனால் இந்த சான்றிதழ் வாங்குவதிலும் வழங்குவதிலும் மிக பெரும் குளறுபடியும் குழப்பங்களும் நிலவுகின்றன. பல வருடங்களாக தற்காலிகமாக பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு பலருக்கு இந்த எமிஸ் ஐடி இல்லை. சிலர் பல வருடங்களாக பணியில் இருந்து தற்போது ஒரு சில வருடங்கள் மட்டும் பணியை தொடர முடியாத சூழ்நிலை இருப்பதால் அவர்களும் இந்த தேர்வில் பங்கேற்க ஆவண செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். பல ஆசிரியர்களுக்கு இந்த எமிஸ் இணையதளத்தில் முறைப்படி விண்ணப்பிக்கப்படவும் இல்லை. எனவே இந்த எமிஸ் ஐடி நடைமுறையில் ஏதாவது மாற்றம் செய்து தருமாறு சில ஆசிரியர்கள் கேட்டுள்ளனர். இந்த தேர்வு சில ஆசிரியர்களுக்காக பாரபட்சத்துடன் நடத்தப்படுவதாக நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. எமிஸ் ஐடி இல்லாதவர்களும் இந்த தேர்விற்கு தகுந்த சான்றிதழ்கள் இல்லாதவர்களும் இந்த தேர்வில் பங்கேற்க முடியாது. ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையே உள்ள குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்குமா, எமிஸ் ஐடி இல்லாதவர்களும் இந்த தேர்விற்கு அப்ளை பண்ணுறதற்கான வாய்ப்பு கிடைக்குமா, நீதிமன்ற வழக்கின்படி இந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா, இதற்கு எல்லாத்திற்கும் என்ன முடிவு வரும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.